ராமாபுரத்துல பனி அதி தீவிரமா பொழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க பனிக்கு பயங்கரமா உறைஞ்சு போனாங்க. அந்த ஊர்ல இருந்த சாரதா பிரசாதோட வீடு இருமல் சத்தத்தால வீடே அல்லோல கல்லோலமா இருந்தது. பிரசாதுக்கு இந்த பனி எல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்னம்மா இது? இந்த பனி மனுஷன கொல்லாம போகாது போல இருக்கே. இரும்பி இரும்பி உயிரே போயிடும் போல இருக்கு சாரதா. அந்த வெந்நீரை கொஞ்சம் குடுமா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தனே, சாயந்தர வேளையில பனியில வெளியில சுத்தாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? இப்ப பாத்தீங்களா, இரும்பி இரும்பி தொண்டை வலி வந்ததுதான் மிச்சம். அடடடடா, போதும் நிறுத்துமா போதும். குளிர்காலத்துல குளிர் அடிக்காம என்ன வெயிலா காயும். அதுலயும் என்னோட ஆரோக்கியத்தை பத்தி பிள்ளைங்களுக்கோ மருமகளுக்கோ இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எதுக்கோ? அவங்க எப்படி தூங்குறாங்க பார்த்தல்ல? அவங்களுக்கு என்னங்க, இப்போ காலையில இருந்து அவங்க எழுந்திருச்சு வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அனாமிகா சமையல் அறையில இருக்கா. அவனியும் அஞ்சலியும் இப்பதான் எந்திரிச்சாங்க. அப்போ அனாமிகா கிச்சன்ல இருந்து ஒரு சின்ன கிளாஸ்ல சுக்கு மிளகு போட்டு கஷாயம் செஞ்சு கொண்டு வந்தா. மாமா, இந்த கஷாயத்தை குடிக்கிறீங்களா? இதுல சுக்கு மிளகு திப்பிலி, அதுலயும் முக்கியமா சுத்தமான தேனை சேர்த்திருக்கேன். தொண்டைக்கு ரொம்ப நல்லது. ஓஹோ, தேனா? ஆனா இந்த காலத்துல எந்த இடத்துல சுத்தமான தேன் கிடைக்குதுமா? எல்லா இடத்துலயும் கலப்படத்தை தான் வச்சிருக்கான். இல்ல மாமா, இது என்னோட அப்பா காட்டுல இருந்து கொண்டு வந்த சுத்தமான தேனு, கலப்படம் இல்லாதது. இத குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரசாத் அந்த கஷாயத்தை குடிச்சாரு. முகத்துல ஒரு தெளிவு பொலிவு இருந்துச்சு. ஆஹா, அமிர்தம் மாதிரி இருந்ததுமா. தொண்டை கரகரப்பும் இப்போ சரியான மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். கொஞ்ச நேரத்துல அவனியும் அஞ்சலியும் அங்க வந்தாங்க. ரெண்டு பேரும் குளிர் தாங்க முடியாம ஆளுக்கு ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு இருந்தாங்க. ஐய, என்ன அனாமிகா அக்கா, காலங்காத்தாலேயே கிச்சன் முழுக்க கசப்பு ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. மாமாக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சீங்களா? கசாயம் கொடுத்தேன் அக்கா. எங்களுக்கு கூட ஏதாச்சும் சுட சுட குடுக்கா. காஃபி டீ எல்லாம் வேண்டாம், ஏதாவது வெரைட்டியா குடுக்கா. இந்த பனிக்கு என்னோட சருமம் கூட சுருங்கி போகுது. தேன் போட்டா நல்லதுன்னு கூகுள்ல நான் படிச்சேன். ஆனா வீட்ல தேன் எங்கக்கா இருக்கு? இங்க பாருமா அவனி, தேனு தடவிக்கிறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா அது உள்ளுக்க போடணும், வெளியில போட்டுக்கிட்டா போதாது. என்னங்க அத்தை நீங்க அந்த காலத்து மனுஷி மாதிரி பேசுறீங்க. இப்பெல்லாம் பியூட்டி பார்லர்ல தேனு ஃபேஷியலுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. என்ன அஞ்சலி, காலங்காத்தாலே பியூட்டி பார்லர் அது இதுன்ற? அப்பா இரும்பிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு மருந்து கொடுக்காம ஃபேஷியல் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? ஆமா, இந்த குளிர்காலத்துல எல்லாருக்கும் ஆரோக்கியம் தான் முக்கியம். முக அழகு ரொம்ப முக்கியமா? என் மனைவி எது சொல்றதா இருந்தாலும் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும்டா டேய். தேன் ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான், அதே மாதிரி அழகுக்கும் நல்லது. சரி சரி, எல்லாரும் வந்து இப்படி உட்காருங்க. அனாமிகா, எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் தேனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போமா. சரிங்க அத்தை. எல்லாரும் தேன் கலந்த சுடு தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த தேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? வெளியில போய் வாங்கி குடிச்சாலும் இவ்ளோ ருசி இருக்குமான்னு தெரியல. இதோட டேஸ்ட் தாறுமாறு. அட ஆமா, என் குரல் கூட இனிமையா இருக்கு, பாட்டு பாடலாம் போல இருக்கு. போதும் அம்மா, பாடிக்கிடி தொலைச்சிடாத. குளிர் தாங்காம செத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ வேற பாடுறங்கிற பேர்ல ஒரேடியா அனுப்பிடாத, கெஞ்சி கேக்குற. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னம்மா அந்த யோசனை? பாத்தீங்கல்ல இந்த தேனால எத்தனை பேருக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு. நம்ம ஊர்ல நிறைய பேரு இந்த குளிரால இருமல் சளின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்த சுத்தமான தேனை ஊர்க்காரங்களுக்கு வித்தோம்னா எப்படி இருக்கும்? தேனை விக்கிறதா? காட்டுக்கு போய் தேனை கொண்டு வரணுமா என்ன? என்னால முடியாதுமா. அந்த தேனீக்கள் என் முகத்துல கொட்டிருச்சுன்னா என் முகம் என்ன ஆறுது? கொஞ்சம் அமைதியா இரு அஞ்சலி. அனாமிகா அக்காவோட உத்தேசம் நம்ம முகத்தை அசிங்கப்படுத்துறது இல்ல, பிசினஸ் பண்றது. ஆனா அக்கா, சப்ளை எங்க இருந்து வரும்க்கா? எங்க அப்பாக்கு தெரிஞ்ச நிறைய பேரு காட்டு பக்கம் வாழறாங்க. அவங்க சுத்தமான தேனை கொண்டு வந்து தருவாங்க. அத நம்ம விக்கலாமே. ஹோல்சேல நம்ம வரவழைச்சு இங்க பாட்டில்ஸ்ல அடைச்சு ரீட்டெயிலா விக்கலாம்.
குளிர்காலத்து ஸ்பெஷல் இம்யூனிட்டி ஹனின்னு சொல்லி விக்கலாம். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. ஆனா மக்கள் வாங்குவாங்களா அத? கடையில விக்கிறத ஈஸியா போய் வாங்கிருவாங்க. ஆமா நமிகா, நம்ம முதலீடு போட்டு ஆரம்பிச்சு யாரும் அதை வாங்கலன்னா நமக்கு தானே நஷ்டம். கடையில கிடைக்கிறது சக்கரை பாகுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம நாணயமா வித்தோம்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல சுக்கு, துளசி இலை சாரெல்லாம் கலந்தா ஹெர்பல் ஹனி ஆகும். அத கூட நம்ம செய்யலாம். என் மருமக சொன்னா சரியா தான் இருக்கும். பிரசாத் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இரும்பல் குறைஞ்சது இல்லையா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க தான் கஸ்டமர். என்னோட இருமல் குறைஞ்சது உண்மைதான். இது நல்ல ஐடியாவுமாவும் இருக்கு. ரமேஷ், சுரேஷ், அருண், உங்களுக்கு என்ன எண்ணம்? உங்க பொண்டாட்டிங்க சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. ஆனா வேலை யார் பாக்குறது? அஞ்சலி சோம்பேறி, அவனி போன்லயே இருப்பா. மொத்த வேலையும் அனாமிகா அண்ணி தலைமையில தான் வந்து விழும். இந்தாங்க, என்ன எல்லார் முன்னாடி அப்படி சொல்லாதீங்க. நான் சேல்ஸ் நல்லா பண்ணுவேன். என் வார்த்தையால மக்களை எப்படி சுண்டி இழுத்து பிசினஸ் பண்றேன்னு பாருங்க. நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங், பேக்கிங், டிசைன்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிறேன். இந்த காலத்துல பிராண்டிங் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நான் தயாரிக்கிறது, குவாலிட்டி செக்கிங் இதெல்லாம் பாத்துக்கிறேன். சரி, அப்ப எல்லாம் முடிஞ்சுதா? இந்த பனி காலத்துல நல்ல பிசினஸ் ஐடியாவை ஆரம்பிச்சிருக்கீங்க. முதலீடுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை தரேன். இப்படி அனாமிகாவோட ஆலோசனைக்கு அத்தை மாமாவோட ஆசிர்வாதம் கிடைச்சது. கணவர்கள் கொஞ்சம் சந்தேகத்துல இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. 3 மருமகள்களும் அன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சாங்க. 2 நாள் போனதுக்கு அப்புறமா ரூமு, வீடு ஃபுல்லா தேன் டப்பாக்களால நிறைஞ்சு இருந்தது. ஒரு பக்கம் அனாமிகா தேனை எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருந்தா. இன்னொரு பக்கம் அவனி லேபிள்ஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி சோஃபால உட்காந்துக்கிட்டு போன்ல யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி, கொஞ்சம் இங்க வரியா? இந்த கண்ணாடி பாட்டில துடைக்கணும். நீ இவ்ளோ நேரம் போன்ல இருந்தா என்ன அர்த்தம் அஞ்சலி? அப்போ அஞ்சலி போனை கட் பண்ணிட்டு, அக்கா, நான் கஸ்டமர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பத்மாவதிக்கு நம்ம தேனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ பேசுறதே தேன் சொட்ட சொட்ட இருக்கு, இதுல தேன் பிசினஸ் வேற பண்றியாக்கோங்கறா. நீ இப்படியெல்லாம் சொன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ இப்படியெல்லாம் சொல்லி விற்க கூடாது. இந்த தேன்ல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லணும். நான் இப்பதான் Facebookல இத பத்தி பெரிய போஸ்ட் போட்டேன். ஸ்வீட் சிஸ்டர்ஸ் ஹனி அப்படின்னு பேர் கூட வச்சிருக்கேன் தெரியுமா? பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வேலை எவ்வளோ ஆயிருக்கு? சாயந்தரம் சந்தைக்கு போய் அந்த இடத்துல நம்ம ஸ்டால போட்டோம்னா கொஞ்சம் தேன் விற்கும். அத்தை, தேன் பாட்டில்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரமேஷ் அங்க சந்தையில சின்ன டேபிள் போட்டிருக்காரு, நம்ம எடுத்துட்டு போகணும். என்னது சந்தைக்கா? நான் வரல. ஐயோ, அங்க போனா தூசி எல்லாம் இருக்குமே, என் ஸ்கின் என்ன ஆறுது? எல்லாரும் என்ன விந்தையா பாப்பாங்களே. அப்போ பிரசாத் ரூம்ல இருந்து வெளியே வந்து, வியாபாரம்னு வந்துட்டா வெக்கப்படக்கூடாதுமா. வாங்க, நானும் உங்க கூட வரேன். நீங்க வியாபாரம் எப்படி பண்றீங்கன்னு பார்க்க போறேன். நான் வரல மாமோய், நான் ஆன்லைன்ல இந்த பொருளை எல்லாம் வித்துக்கிறேன்பா. முடியாது, எல்லாரும் வந்துதான் ஆகணும். இது நம்ம எல்லாரோட பிசினஸ்ல. அஞ்சலி, நீதான் பேச்சுக்காரியாச்சே, பேச்சுல ஜனங்களை நீ வளைச்சு போடு. ஊர் சந்தையில ஒரு டேபிள் மேல தேன் பாட்டில்களை அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. சாரதாவும் 3 மருமகள்களும் அங்க நின்னு இருந்தாங்க. மக்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் அவங்க கிட்ட வரல. பாத்தியாக்கா, யாரும் இங்க வரல, யாரும் வாங்கவும் இல்ல. இதுக்குதான் சொன்ன ஆன்லைன்ல வித்துக்கலான்னு. வீட்டுக்கு போலாம் வாக்கா, என் காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா இரு அஞ்சலி, இப்பதானே வந்திருக்கோம். அம்மா அஞ்சலி, உன் குரல் தான் நல்ல குரலாச்சே, கொஞ்சம் சத்தமா கத்தேன். சரி, ஓகே, பாத்துட்டே இருங்க, என் திறமைய காட்டுறேன். மக்களே, மக்களின் மக்களே, இங்க வாங்க, இங்க வாங்க. உங்க குளிருக்கு முடிவு கட்டுற மருந்து எங்க கிட்ட இருக்கு. இரும்பி இரும்பி இம்சையா இருக்கா? சளி பிடிச்சு சாவ பாத்துட்டு வரீங்களா? பிரச்சனை இல்ல, எங்க ஸ்வீட் சிஸ்டர்ஸ் ஹனிய சாப்பிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூனை தொண்டையில போடுங்க, எல்லாமே அவுட். அஞ்சலி குரலை கேட்டு ஒரு வயசானவர் நின்னாரு. அவரு அவங்க கிட்ட வந்தாரு. என்னம்மா இவ்ளோ சத்தமா கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? தேனு தித்திப்பா இருக்கணுமே தவிர உன் குரல் மாதிரி இருக்க கூடாது. தாத்தா, எங்க தேனை நீங்க ருசி பாத்தீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. சாம்பிள் வேணுமா? கிட்ட வாங்க, தரேன்.
அனாமிகா ஒரு சின்ன ஸ்பூன்ல தேனை கொடுத்தா. அந்த தாத்தா அதை சாப்பிட்டு பார்த்தாரு. அடடே, நல்லாதான் இருக்கு. சின்ன வயசுல நான் காட்டுக்கு போய் தேனை எடுத்து சாப்பிடுவேன். அந்த ருசி இதுல அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் அப்படி சுத்தமான தேனை சாப்பிடுறமா. பாத்தியாக்கா, போனி அடிச்சிட்டே. அதுக்குள்ள பக்கத்து வீட்டு பத்மா அவளோட மருமக அங்க வந்திருந்தாங்க. என்னம்மா சாரதா, உன் மருமகள்களோட சேர்ந்து தேன் விற்க வந்துட்டியா? உங்க புருஷங்களோட சம்பாதனை பத்தலையா? சம்பளம் பத்தாமலாம் இல்ல பத்மா. என் மருமகள்கள் புத்திசாலிங்க. வெட்டியா வீட்ல உட்கார்ந்துகிட்டு இல்லாம 4 பேரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல இப்படி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சப்போர்ட் பண்றேன். அத்த, இந்த தேன் நல்லா இருக்கும் போல இருக்கு. வீட்ல குழந்தைங்களுக்கு ஒரே இருமலா இருக்கு. வாங்கலாமா? சரி சரி, எங்க ஒன்னு எடுத்து கொடு பாப்போம். உங்களுக்கு எல்லார விட 10 ரூபாய் கூட வச்சு விற்க போறான் ஆண்டி. எல்லார விட வாய் உங்களுக்கு ஜாஸ்தியாச்சே. என்னது 10 ரூபாய் அதிகமா? அஞ்சலி சும்மா பொய் சொல்றா ஆண்டி. இந்தாங்க. அனாமிகாவோட மரியாதை, அஞ்சலியோட குறும்பு, அவனியோட பேக்கிங், இதுக்கு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கொண்டு வந்த பாட்டில்ஸ் எல்லாமே காலியாச்சு. வீட்டுக்கு போகும்போது எல்லாரோட முகத்திலையும் ஒரே சந்தோஷம் தான் இருந்தது. ராத்திரி சாப்பாடு நேரம். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற நமிகா, எல்லா தேன் பாட்டிலுமா வித்து போயிடுச்சு? கேட்கவே அதிசயமா இருக்கு. என் மனைவியோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்னா சும்மாவா? அஞ்சலி, நீ நிஜமாவே சந்தையில வித்தியா? உன் குரலை கேட்டு மக்கள் ஓடி போலையா? என்ன அது, ஓடி போயிட்டாங்களா? கியூல வந்தாங்க தெரியுமா? என்னாலதான் இன்னைக்கு எல்லா பாட்டிலும் வித்து போச்சு. வேணும்னா அத்தைய போய் கேளுங்க. உண்மைதாண்டாப்பா. அவ தான் இன்னைக்கு கூவி கூவி மார்க்கெட்ல இருக்க மக்கள் கவனத்தை ஈர்த்தா. அவ பேசின விதம், வித்த திறமை, இதெல்லாம் தான் இன்னைக்கு காரணமாச்சு. அவனி டிசைன் பண்ண பாட்டிலையும் லேபிளையும் பார்த்து மக்கள் அத ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கினாங்க. அந்த தேனோட பியூரிட்டிய பத்தி அனாமிகா தான் சொன்னா. பாத்தீங்களா என் மகன்களே, உங்க மனைவிகளை குறைச்சு மதிப்பிட்டீங்க. என் மருமகள்கள் நிரூபிச்சிட்டாங்க. இந்த குளிர்காலம் முடியறதுக்குள்ள இவங்க லட்சாதிபதி ஆனாலும் ஆயிடுவாங்கப்பா. மாமா, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நாளையில இருந்து தான் நமக்கு பெரிய பிசினஸே இருக்கு. அது என்னது அண்ணி? இன்னைக்கு கொஞ்சம் பேர் கேட்டாங்க, சுக்கு தேனு, பூண்டு தேன் தான் வேணும்னு. குளிர்காலத்துல இம்யூனிட்டிக்கு அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ராத்திரியோட ராத்திரியா அந்த வெரைட்டிய தயார் பண்ணணும். என்னது, மறுபடியும் வேலையா? எனக்கு இடுப்பு இப்பயே வலிக்குதே. நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அஞ்சலி. லாபம் வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கிற நாம வேலையையும் அப்படிதான் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சிட்டு வேகமா கிச்சனுக்கு போங்க. உங்க கணவர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்களா? எங்களுக்கு என்ன சம்பந்தத்துல? அடேய், தேனு வித்த காசுல நாளைக்கு உங்களுக்கு தானே நல்ல சாப்பாடு செய்ய போறாங்க. இதுல இவ்ளோ கூட உதவி பண்ண மாட்டீங்களா? அன்னைக்கு ராத்திரி அந்த வீடு ஒரு சின்ன ஃபேக்டரியா மாறி போச்சு. ஆண்கள் இஞ்சியையும் பூண்டையும் நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் அத தேன்கள்ல கலந்து பாட்டில்ல ஊத்துனாங்க. அஞ்சலி நடுவுல போய் தூங்கிருவா. சாரதா போய் எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த அடாவடியில அவங்க எல்லாருக்கும் நடுவுல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட போயிடுச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா பிசினஸ் ரொம்ப ஜோரா நடந்தது. அந்த ஊர்ல தேன் வியாபாரி ஒருத்தருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த ஆள் கடையில இருந்த கலப்பட தேனை யாரும் வாங்கறதில்ல. ரங்கநாதன் தன்னோட வேலைக்காரங்கிட்ட, ஏய், அந்த சாரதாவோட மருமகள்கள் என்ன மாயம் செய்யறாளுங்களோ, நம்ம தேன் விற்காம அவளுங்க தேனு தான் வித்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். ஏதோ ஒன்று செய்யணும். என்ன பண்றது சாமியே? அவங்க தேன் ரொம்ப நல்லா இருக்கு. முந்தா நேத்து கூட நான் ஒரு பாட்டில் வாங்கினேன். அட புறம்போக்கு, ஏன் உப்பை தின்னுட்டு அவளுங்களுக்கு வியாபாரம் கொடுக்குறியா? அவளுங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்டா. அப்பதான் நம்ம கஸ்டமர் நமக்கு வருவாங்க. மறுநாள் காலையில சாரதா வீட்டு முன்னாடி சில ஜனங்கள் வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ரங்கநாதன் கூட இருந்தான். என்னப்பா பிரசாத், உங்க மருமகள்கள் விக்கிற தேன்ல கலப்படம் இருக்காமே, மக்கள் புகார் பண்றாங்களே. என்னப்பா ரங்கநாதா, வாய அடக்கி பேசு. சுத்தமான தேனை வித்துக்கிட்டு இருக்கோம், கலப்படம் பண்றோன்றிய?
எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, சத்தம் போடாதீங்க. முந்தா நேத்து உங்ககிட்ட தேன் வாங்கிட்டு போன சுப்பையாக்கு இன்னைக்கு வாந்தி தலைவலி தெரியுமா? சுப்பையா அந்த இடத்துக்கு வந்தான். சுப்பையா ரங்கநாதன் ஆளு. ஆமாங்க சாமி, நேத்து நானு தேன் வாங்கிக்கிட்டு போனேன். இஞ்சி தேனை ராத்திரி ஒரு ஸ்பூன் குடிச்சேன். ராத்திரி ஃபுல்லா வயித்து வலிங்க. நிஜமா சொல்றான்? ஐயோ பாவம் அவன். நம்ம கூட ஒரு பாட்டில் முந்தானத்து வாங்கிக்கிட்டு போனோமே. ஒரு நிமிஷம் இருங்க சுப்பையா. நேத்து நீங்க எங்க கிட்ட தேன் வாங்கினது உண்மைதான். ஆனா தேனை எதுல நீங்க கலந்து குடிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுல என்ன இருக்கு? நான் அப்படியே தான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்க. நேத்து சாயந்தரம் பார்ல இருந்து வெளியில வந்தத நான் பார்த்தேன். ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த மப்பிளையே தேனை குடிச்சிருப்பீங்க. அதுல தேனை தப்பு சொல்றீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. உங்க தேன்ல கலப்படம் இருக்கு. அது சுத்தமான தேன் கிடையாதுன்னு நாங்க புகார் சொல்றோம். எங்க பாருங்க ரங்கநாதன், இது ஃபுட் சேஃப்டில இருந்து எங்களுக்கு கொடுத்த லைசென்ஸ். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். எங்க ஹனிய லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் தான் இது. 100% பியூரிட்டின்னு கொடுத்திருக்கு. உங்க கடையில இருக்க தேன் சங்கதி என்ன? அதுக்கு லைசென்ஸ் இருக்கா? என்னமோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. சுப்பையா, உங்களுக்கு நிஜமாவே வாந்தி மயக்கம் இருந்துச்சுன்னா வாங்க டாக்டர் கிட்ட போலாம். அவர் சொல்லுவாரு இது தேனால வந்ததா இல்லனா ஒயினால வந்ததான்னு. ஐயோ வேண்டாமா. அது ரங்கநாதன் ஐயா தான் என்ன இப்படி எல்லாம் பேச சொன்னாரு. எனக்கு ஒன்னும் ஆகல. அடிச்சு வியாபாரத்துக்காக எவ்வளோலாம் இறங்கிட்டானுங்க பாத்தீங்களா? சாரதா அம்மா, உங்க மருமகள்கள் நேர்மையானவங்கம்மா. உங்க தேன் மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. பாத்தியா ரங்கநாதா, நெஜம் நெருப்பு மாதிரி. என் மருமகள்களை அழிக்க நீ நினைச்ச அந்த நெருப்பு இப்போ உனக்கே ஆபத்தாயிடுச்சு. அதுல உனக்கு தான் அடி விழுந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவனியோட புத்திசாலித்தனம், அனாமிகாவோட பொறுமை, அஞ்சலியோட தைரியத்தால அந்த கண்டத்துல இருந்து வெளிவந்தாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சது. இதுவே அவங்க வியாபாரத்துக்கு ப்ரமோஷன் ஆச்சு. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட தேன் வாங்க வந்தாங்க. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிக்காலமும் முடிவடைஞ்சிருச்சு. ஹால்ல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் கண்கள்ல ஆனந்தம். அடேங்கப்பா, இவ்ளோ பணமா? இதுக்கு முன்னாடி இவ்ளோ பணத்தை ஒரேடியா நான் பார்த்ததே இல்ல. இது எல்லாமே நம்ம மருமகள்களோட கஷ்டங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நான் ஒரு கோல்டு செயின் வாங்க போறேன். நான் ஒரு நல்ல லேப்டாப் வாங்க போறேன். பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பணத்தை நம்ம பகிர்ந்துக்க போறது இல்ல. இத மறுபடியும் முதலீடாக்க போறோம். என்னது? ஆமா, பனிக்காலம் முடிஞ்சிருச்சு. தேனோட டிமாண்டும் குறைஞ்சிருச்சு. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த பணத்தை வச்சு எலுமிச்சை ஊறுகாய், அப்பளம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம பிராண்ட் நேம் எப்படியோ எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. அனாமிகா, உன்னோட புத்திசாலித்தனம் சூப்பர். ஒரு சீசன்ல ஒரு பிசினஸோட நிறுத்தாம வருஷம் முழுக்க பிசினஸ் மைண்டோடவே இருக்க பாத்தியா? ஆனா அண்ணி, மறுபடியும் வேலை செய்யறதுக்கு அஞ்சலி ஒத்துப்பாளா? பணம் கிடைக்குதுன்னா நான் வெயில்ல கூட நிப்பேன் மாமோய். எனக்கு தான் ஆப்பளம் போடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. காக்கா வராம காவல் காக்கிறது ஏன் கடமை. என் குரலுக்கு காக்கா மட்டும் இல்ல, விமானம் கூட கிட்ட வராது. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. என் மருமகள்கள் நினைச்சா எதை வேணா சாதிப்பாங்க. ஒரு காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசிக்கல. இன்னைக்கு நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணி குடும்பத்தை நடத்துறீங்க. ஆமா சாரதா, இந்த பனிக்காலம் நமக்கு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாம ஒத்துமையையும் கொடுத்திருக்குல்ல. ஆமா மாமா, ஆனா இந்த வெற்றி அத்தைது. அத்தை மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா இதெல்லாம் எங்களால சாதிச்சிருக்கவே முடியாது. ஆமா அத்தை, நாங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் எங்களை திருத்தி நல்வழிப்படுத்துனீங்க. ஆமா அத்தை, முதல்லலாம் சோம்பேறியா இருந்தேன். ஆனா இப்போ உழைக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாலயும் சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. சாரதா மருமகள்கள் எல்லாரையும் கிட்ட கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் என் மகள்கள் மாதிரி. நீங்க நல்லா இருந்தா தானமா நான் நல்லா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அந்த குளிர்காலம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. 3 மருமகள்களும் தன்னோட புத்திசாலித்தனத்தால குளிர்காலத்துல தேன் பாட்டிலையும், வரப்போற வெயில் காலத்துல அப்பளம் எலுமிச்சப்பழ ஊறுகாவையும் போட போறாங்க. இப்ப அவங்க அந்த ஊர்ல மட்டும் கிடையாது, சுத்தி உள்ள எல்லா ஊர்லயும் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் சிஸ்டர்ஸ். சாரதா தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அந்த பரமேஸ்வரரோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
சிவாய சிவாயன்னு சொல்லிக்கிட்டே எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திகை மாதத்துல காலங்காத்தாலே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுவாங்க சாரதா. ஊர்ல எல்லார் வீட்லயும் மருமகள்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த சாரதா, சிவபெருமானே, என்னவோ என் பொழப்பு இப்படி போய்கிட்டு இருக்கு. சிவபெருமான் நாமத்தை சொன்னா எறும்புக்கு கூட மோட்சம் கிடைக்கும். ஆனா என் வீட்ல ஏன் சிவபெருமானே இப்படி நடக்குது? சாரதா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டு பாரிஜாதம் வந்தான். சாரதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாரிஜாதம், என்ன அத்த இப்படி தன்னந்தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இன்னையில இருந்து சிவ ஆராதனை பண்ணி கார்த்திகை பூஜை பண்ண போறியா? ஆமாமா பாரிஜாதம், அந்த சிவபெருமான் பக்திய அடையணும் இல்லையா? அதை விட இந்த வாழ்க்கையில வேற ஏதாவது வேணுமா சொல்லு. என் பேச்சு கேளத்த, இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? விட்டுட. ஏற்கனவே குளிர் கொள்ளுது. இந்த குளிர்ல தினந்தோறும் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணணுமா? உங்க ஆரோக்கியம் என்னத்துக்கு ஆகுறது? எல்லா வீட்லயும் தான் பெருசுங்க இருக்கு. எல்லாம் உன்ன மாதிரி காலையில எழுந்திருச்சு இதெல்லாம் பண்ணுதா? போய் நிம்மதியா படுத்து தூங்கறத விட்டுட்டு. இங்க பாருமா, ஏற்கனவே இது கார்த்திகை மாசம், சிவ ஆராதனையில இருக்கேன். அதனால இப்போதைக்கு உன்னை எதுவும் சொல்லல. போயிடுமா, இங்க இருந்து கிளம்பு. என் பக்தி என்னது அப்படின்னு பாரிஜாதத்தை சொன்னதும் அவ போயிட்டா. போற வழியில சாரதாவ மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே போனா. அவ மனசுக்குள்ள, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சொந்த வீட்டு மருமகளை சரி பண்ணறதுக்கு வக்கு இல்ல, இப்படி அடுத்த வீட்டு மருமகளை சொல்ல வந்துருச்சு இந்த அம்மா. இப்படி பாரிஜாதம் திட்டிக்கிட்டே போனா. அதுக்கப்புறம் சாரதா வீட்டுக்கு போய் அவங்க வேலைய அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. துளசி மாடத்துல நின்னுக்கிட்டு கங்கா ஜலத்தை தெளிச்சுக்கிட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வீட்ல இருந்த ரூம்ல தன்னோட மருமக அனாமிகா படுக்கைய விட்டு எந்திரிக்காம போர்வைய போத்திக்கிட்டு போனை பாத்துட்டு இருந்தா. பக்கத்திலேயே ரமேஷும் படுத்துட்டு இருந்தான். இப்படி இவ்ளோ சோம்பேறித்தனமா இருந்தா எப்படியோ நமிகா? அம்மா எழுந்திருச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீயும் எழுந்திருச்சு அவங்களோட வேலை செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல? ஐயோ கடவுளே, கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சு போய் பூஜை பண்ண அவங்க சிவபெருமான் என்ன கோச்சுக்குவா போறாரு? இவ்ளோ காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? என்னால முடியாதுப்பா. எந்த ஜென்மத்திலயும் நீ மாற மாட்ட. உன்னை நான் என்னைக்கு கட்டிக்கிட்டனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் டென்ஷன் தான். என்ன மாத்தி எழுத சொல்றீங்களா? எத? அதான் உங்க தலையெழுத்து மாத்தி எழுத வாங்குற. அனாமிகா அப்படி சொன்னதும் ரமேஷ் கோபமா எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில வந்தான். அப்போ அங்க சாரதா வந்தாங்க. போர்வை போத்திக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து, அம்மா அனாமிகா, அம்மா, கார்த்திகை மாசம் வெள்ளி, எழுந்து குளிச்சு தீபத்தை ஏத்தம்மா. ஐயோ அத்தை, எதுக்கு இந்த தீபத்தை பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்குதான் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி அகல் விளக்க வாசல்ல ஏத்தி வைப்பாங்க. ஆனா நீங்க தினந்தோறும் கடவுளுக்கு தீபத்தை ஏத்தி வைக்க சொல்றீங்க. பகல் வேளையில தீபம் ஏத்தி வைக்கிறது முட்டாள்தனம். கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு குளிச்சிட்டு அந்த துளசி மாடத்துக்கு போய் ஒரு பூஜையாவது பண்ணலாம் இல்லையாமா? அப்படி பண்ணா உன் புருஷனுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அது கூட பொய் தான் அத்தை, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இந்த காலத்துல முழுசா 100 வருஷம் யாரு வாழறா சொல்லுங்க? எல்லாரும் ஒரு வியாதி வந்து சாகுறாங்க. அவ்வளவு எதுக்கு? உங்க விஷயத்துக்கே வரேன் பாருங்க. மாமா என்ன 100 வருஷமா வாழ்ந்தாரு? நீங்க எவ்ளோ பூஜையெல்லாம் பண்ணீங்க, ஏதாவது லாபம் கொடுத்துச்சா? அனாவசியமா இந்த மாதிரி விஷயத்துல நான் நம்பவே மாட்டேன் அத்தை. அனாமிகா அப்படி சொன்னதும் சாரதா அந்த இடத்த விட்டு மௌனமா வேற இடத்துக்கு போயிட்டாங்க. கார்த்திகை மாசத்தோட வெள்ளிக்கிழமை அது. சாரதா காலங்காத்தாலே குளிச்சு முடிச்சிட்டு பூஜைய ஆரம்பிச்சாங்க. பூஜை அறை மொத்தத்தையும் தீபத்தால அலங்கரிச்சாங்க. தூங்கி எழுந்திருச்சு வந்த அனாமிகா தன்னோட மாமியார பார்த்து, என்ன அத்தை இதெல்லாம்? பூஜை அறை மொத்தமும் தீபம் ஏத்தி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கார்த்திகை தீபமாச்சேம்மா, இந்த மாதிரி பண்றது நல்லதுமா. சிவபெருமானுக்கு தீபங்கள்னா ரொம்ப பிடிக்கும். தீப ஆராதனை பண்ணி மனசார அவர் கையெடுத்து கும்பிட்டா குடும்பமே நல்லா இருக்கும். என்ன அத்த, நீங்க இத்தனை தீபத்தை ஏத்தி வைக்கிறதால எவ்ளோ பொல்யூஷன் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியுமா?
ஒருவேளை இதெல்லாம் பண்ணி வரம் கொடுக்கற மாதிரி இருந்தா உங்க சிவபெருமான இந்த ரூம் நிறையற மாதிரி தங்க நகை கொடுன்னு வரம் கேளுங்க. அப்ப நீங்க சொல்றத நான் நம்புறேன். தீபம் ஏத்தனா காத்தெல்லாம் மாசு அடையாதுமா. அப்படி செய்யறதுனால சுத்தம் தான் ஏற்படும். பக்திய எப்பவும் நம்ம சோதிச்சு பார்க்க கூடாது. மனசார ஆண்டவனை வேண்டணும். அதுதான் நம்மளோட பண்பு. இப்படி எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க? சட்டம்லாம் எதுக்கு இருக்கு? காலங்காத்தால என் கழுத்தை அறுக்காதீங்க அத்தை. அனாமிகா இப்படி ரொம்ப ஏளனமா பேசினா. சாரதா அதை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. மறு வாரத்துல ஒரு நாள் வேலைய முடிச்சிட்டு அனாமிகா வீட்டுக்கு சிடுசிடுன்னு வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்த தன்னோட மனைவி கிட்ட ரமேஷ் பேசினான். என்ன அனாமிகா, இன்னைக்கு வழக்கத்தை விட சீக்கிரமாவே வந்திருக்கியே. முகம் ஏன் அப்படி இருக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? நான் நல்லா தானே இருக்கேன். என் மூஞ்சிக்கு என்ன குறை இப்ப உங்களுக்கு? வீட்டுக்கு வந்தாலே போதும் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிக்கிறீங்க. எரிச்சலா வருது. ஏண்டா அப்பா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா, அவளை ஏன் தொந்தரவு பண்ற? கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்கம்மா அம்மா நீ. அந்த விஷயம் எனக்கு தெரியும். சாமியார் மாதிரி பெருசா பேச வந்துட்டீங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அவளோட ரூமுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட கூட இல்ல. படுத்து தூங்க ட்ரை பண்ணா தூக்கமும் வரல. எழுந்திருச்சு மாடியில ராத்திரி ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துல தீபம் வச்சாங்க சாரதா. தன்னோட அத்தைய பார்த்து, அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட சோர்வு வராதா? எப்ப பார்த்தாலும் இந்த தீபங்களை ஏத்திக்கிட்டே இருக்கீங்களே. இங்க பாருமா, பக்தியோட எதை செஞ்சாலும் மனசுக்கு அமைதிதான் கிடைக்கும். எரிச்சலோ கோபமோ வரவே வராது. நான் சொல்றேன், ஒன்னு நீ கேக்குறியா? இன்னைக்கு நீ ஏதோ எரிச்சலாவே இருக்க. நீ துளசி மாடத்துல உட்காந்து அந்த அகல் விளக்கையே பாத்துக்கிட்டுறேன், என்ன ஆகுதுன்னு பாரு. சாரதா சொன்னாங்கன்னு சொல்லி அனாமிகா போய் துளசி மாடத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தா. அப்பவே குளிர்ந்த காத்து வந்ததுனால ரொம்ப நேரம் அவளால அங்க உட்காரவே முடியல. உடனே அங்கிருந்து எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள வந்தா. மறுநாள் காலங்காத்தாலேயே சாரதா விதவிதமான நைவேத்தியங்கள் செஞ்சாங்க. டிஃபன் சாப்பிடலான்னு அனாமிகா டைனிங் டேபிளுக்கு வந்தா. என்ன அத்தை இதெல்லாம்? இது என்ன வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல சத்திரம்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தா இத மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க. ஆனா கடவுளுக்குங்கிற பேர்ல இத செஞ்சு இப்படி ஏமாத்தாதீங்க. சரி, இன்னைக்கு நான் டிஃபனுக்கு பதிலா இதையே சாப்பிட்டுட்டு போறேன். ஐயையோ, முடியாதேம்மா. இந்த பிரசாதத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்படின்னா என்ன இப்போ? அந்த சிலைகளா இதை சாப்பிட போகுது? ஒவ்வொருத்தவங்களும் கார்த்திகை மாசத்துல அந்த சிவபெருமானே வரப்போறாருங்கிறாங்க. ஒருவேளை அந்த சிவபெருமான் வராருன்னு வைங்க, அப்போ இந்த உலகமே அவருக்காக பிரசாதம் செஞ்சு வைக்குமா? அது எல்லாத்தையும் அந்த சிவனே சாப்பிட போறாரா? அவ்வளோ பெரிய வயிறு சிவபெருமானுக்கு இருக்கா? இது எல்லாத்தையும் யாரோ புக்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இல்ல அத்த அப்படின்னு அனாமிகா அங்க இருந்த பிரசாதங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். மருமகளோட இந்த நடவடிக்கை சாரதாக்கு பிடிக்கலனாலும் அவங்க வேற எதுவும் சொல்லாம அமைதியாயிட்டாங்க. கார்த்திகை மாசத்துல கார்த்திகை பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு சாரதா மனசு திருப்தியா பூஜைகள் செஞ்சாங்க. வீட்டை பூக்களால அலங்கரிச்சாங்க. எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துனாங்க. சிவபெருமானோட நாமங்களை சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்துல அனாமிகாவால தூங்க முடியல. அடடடடா, ச்சீ, தினந்தோறும் இது ஒரு தலைவலியா போச்சு எனக்கு. இந்த அம்மாவும் தூங்காது, நம்மளையும் தூங்கவே விடாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போய் இது என்ன சங்கதின்னு பாக்குறேன் இரு அப்படின்னு கோபமா எழுந்து ரூமை விட்டு வெளியில வந்த அனாமிகா. வேகமா அப்படி நடக்கும்போது கால் வழுக்கி கீழே விழுந்துட்டா. கீழே விழும்போது கீழே எண்ணெய் ஊத்திக்கிச்சு. அந்த எண்ணெய் அகல் விளக்குல ஊத்தி அதுல இருந்து நெருப்பு பத்தி அந்த நெருப்பு அனாமிகா மேல பத்திக்கிச்சு. உயிர் பயத்துல அனாமிகா பயங்கரமா உதவிக்காக கத்திக்கிட்டே இருந்தா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் நெருப்புல மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? நெருப்பு உடம்பெல்லாம் சுடுது. அத்தை, அத்தை, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க அப்படின்னு அனாமிகா கத்துனா. அந்த சத்தத்தை கேட்ட சாரதா வேகமா ஓடி வந்து பூஜை அறையில இருந்த ஒரு குடம் தண்ணிய கொண்டு வந்து அனாமிகா மேல ஊத்தினாங்க. அங்க இருந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு. அப்பாடா, நீங்க வந்தீங்க,
நீங்க மட்டும் வரலன்னா இந்த நெருப்புல நான் எரிஞ்சு பொசுங்கி போயிருப்பேன் அத்தை. இங்க பாருமா, சிவபெருமான் நாமத்தை சொன்னவங்கள சிவபெருமான் கைவிடவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அவரை மனசார வேண்டிக்கோமா. சாரதா அப்படி சொன்ன உடனே ஒரு கதவு திறந்துச்சு. அந்த கதவு கிட்ட சாரதா இருந்தாங்க. அந்த கதவை திறந்து சாரதா வந்துகிட்டு இருந்தாங்க. அனாமிகாவை பார்த்த சாரதா அங்க வந்து, இந்தாம்மா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோ. இன்னைக்கு கார்த்திகை மாச பௌர்ணமி இல்லையா, காலையிலேயே கோயிலுக்கு போய் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். என் மகன் நல்லா இருக்கணும் சுவாமி, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிட்டேன். கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி பூ கிடைச்சதுமா. சாரதா அப்படி சொன்னதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா. முகம் பூரா வேர்க்க ஆரம்பிச்சுச்சு. சாரதா கிட்ட விஷயத்த சொன்னா. அத கேட்டு ஷாக் ஆன சாரதா, ஐயோ என்னம்மா சொல்ற, நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். அந்த கடவுளே உன்னை வந்து காப்பாத்திருக்காருமா. வந்தது நான் இல்ல, நான் அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க உன்னை அவர் வந்து காப்பாத்திருக்காரு. எவ்ளோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறம்மா அனாமிகா நீ. என்ன அத்தை இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஆனா நான் பண்ண தப்பு என்னங்கறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இனிமே யாரோட கடவுள் நம்பிக்கையையும் நான் கிண்டல் பண்ண மாட்டேன். எனக்கு பெரிய எதிரியா இருக்க இந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல நான் கைவிடுறேன் அத்தை. நம்பிக்கை இல்லனாலும் நீங்க சொல்றத நம்பிக்கையோட நான் கடைபிடிக்கிற கேக்குறேன் அத்தை. அனாமிகா இப்படி சொன்னதை கேட்டதும் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பேரும் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஜெபிச்சாங்க. அன்னையில இருந்து அவங்களோட வீட்ல சந்தோஷ சத்தம் மட்டும்தான் பெருமளவு கேட்டுச்சு.